அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொழுகை தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கிய வழிபாட்டு முறையாகும். இது இறைவனை வழிபடுவதற்கும் அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் செய்யப்படும் ஒரு செயல். இதை சலா அல்லது நமாஸ் என்று அழைப்பார்கள். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் தொழுகை இரண்டாவது கடமையாகும். இது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றின் மூலம் செய்யப்படும் ஒரு வழிபாடாகும். தொழுகையின் முக்கியத்துவம். கடமை. இஸ்லாமியர்கள் தினமும் 5 வேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இது கட்டாய கடமையாகும். வழிபாடு. தொழுகை என்பது இறைவனை வழிபடுவதற்கான ஒரு வழியாகும். இது இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழியாகும். நன்மை. தொழுகை பாவங்களை நீக்கும், மன அமைதியை தரும், மேலும் மறுமைகளை நன்மைகளை பெற்றுத்தரும். ஒழுக்கம். தொழுகை ஒருவரை ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழத் தூண்டும். சமூகம். தொழுகை சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். தொழுகையின் வகைகள். ஃபர்ல் தொழுகை. இது கட்டாய தொழுகை. இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். சுன்னத் தொழுகை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தொழுகை. இதை நிறைவேற்றுவது நன்மையானது. நஃபில் தொழுகை. இது விருப்பமான தொழுகை. இதை யார் வேண்டுமானாலும் தொழலாம். தொழுகை என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒருவரின் ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும்.